இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை மிக சிறப்பாக மக்களுக்கு சேர வேண்டிய விதத்திலே இங்கே ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக அதனுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் வசீகரன் அவர்கள் தலைமையிலே இங்கே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நமது தோழமை கட்சியினுடைய தலைவர்களே மற்றும் உள்ள தலைவர்களே, ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகிகளே, அருமை நண்பர்களே, இன்று எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பல விஷயங்களை, நடப்பு விஷயங்களை, உண்மையை எடுத்து சொன்னார்கள். என்று இந்த மோடியும் அமித்ஷாவும் இரட்டை சகோதரர்களாக ஒன்றும் தெரியாதவர்கள் போல் நடித்து இன்று இந்தியாவையே மடக்கி போடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார்கள். எல்லாம் சொன்னார்கள், பீகாரிலே வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் ஊரே தெரிந்த கதை. பீகாரிலே தேர்தல் நடக்கின்றது. நடப்பதற்கு முன்னாலே ஒவ்வொரு வங்கி கணக்கையும் 10,000 ரூபாய் போட்டால் ஏன் ஓட்டு போட மாட்டார்கள்? எல்லா ஏழையும் எல்லா பண கஷ்டம் எல்லாரும் செய்வார்கள். ஆனால் இதை வைத்து வெற்றி பெற்றுவிட்டு ஜனநாயக முறையில் வெற்றி பெற்று என்று சொன்னால் அமித்ஷாவும் மோடியும் உத்தமர்களா? இனி இந்தியாவை முழுவதும் ஒரே கட்சி ஒரே தேசமாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் சர்வாதிகார நாடாக ரஷ்யா போல சைனா போல இந்தியாவையும் கொண்டு வர என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை முடியாது. இந்தியா சைனா போன்று மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு, பல கட்சிகள் உள்ள நாடு. யாரும் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கே கால் ஊன்ற முடியாது. பிஜேபியால் அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். நாங்கள் தமிழகத்தை மாற்றி காட்டுகிறோம், ஆட்சியை பறித்து காட்டுகிறோம் என்று அமித்ஷாவும் மோடியும் இங்கே ஊழையிடுகிறார்கள். முடியுமா? நிச்சயமாக தமிழகத்திலே உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. தமிழகம் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்காலிலும் சொல்லுகிறார்கள். வெஸ்ட் பெங்காலிலே ஆட்சியை மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக இவர்களால் எதுவும் முடியாது. இந்த எஸ்ஐஆர் தவறான வழியை, திருட்டு ஓட்டை, திருட்டுத்தனமாக திருடப்படுகின்ற வாக்கு, அதாவது எலெக்ஷன் கமிஷனால் திருடப்படுகின்ற வாக்குகள் எப்படி என்பதை பல்வேறு பத்திரிகைகளிலே பல்வேறு செய்திகள் வந்திருந்தன. ஆனால் ஒரு அளவு வரிதான் ஏமாற்ற முடியும். நீண்ட காலம் இவருக்கு ஏமாற்ற முடியாது. வெளிநாட்டிலே எப்படி நடக்குது பார்த்தீர்களா? இலங்கையிலே என்ன நடந்தது பார்த்தீர்களா? அந்த ராஜபக்சே சகோதரர்கள் என்ன ஆனார்கள் பார்த்தீர்களா? அதே போல் இங்கே பங்களாதேஷில் என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா? ஆக இந்தியா முழுவதும் இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகளிலே அங்கே ஜனநாயக புரட்சி வெடிக்கிறது. மக்கள் அடக்கப்படுகிறார்கள், ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது. ஆகவே மக்கள் திரண்டு எழுந்து அங்குகின்ற ஆட்சியை, அதிகாரத்தில் உள்ள தலைகீழாக மாற்றி வீட்டுக்கு தடுத்து விட்டார்கள். அதே நிலைமை இந்தியாவில் வரும். நிச்சயமாக ஏமாற்றி பிழைக்க முடியாது. அதிகாரம் இருப்பதனாலே எதை வேண்டாலும் செய்யலாமா? இது நியாயமா? மோடி யோசனை செய்ய வேண்டாம். வெற்றி பெற்று விட்டோம் மாத்தட்டுகிறார்களே. 56 இன்ச்சு மார்பேல உள்ள முதலமைச்சர் பிரதமர் எப்படி இது வெற்றியா? திட்டுதனமா? பணத்தை, அரசாங்க பணம், அந்த பணம் என்பது வேர்ல்டு பேங்க்ல இருந்து அந்த மாநிலத்துக்கு மக்களுடைய வசதிக்காக, சாலை வசதி, பள்ளி, கல்வி இவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம். அந்த பணத்தை எடுத்து தேர்தலுக்கு பயன்படுத்தி வெற்றி பெற்று விட்டு இப்பொழுது சம்பாதிக்க வேண்டும். அதை முதலீடு செய்தால் மோடி இப்போது சம்பாதிக்க வேண்டும். அதுதான் ஆரம்பிக்கிறார். நிச்சயமாக தமிழக காங்கிரஸ் சார்பாக, அவருடைய தலைவர் செல்லு பெருந்தை சார்பாக என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள் தலைவர் அவர்கள். உண்மையிலேயே வசீகரன் அவர்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர், நண்பர், நன்றாக சிறப்பாக செய்திருக்கிறார். இனி நிச்சயமாக பெரிய அளவிலேயும் கண்டிப்பாக செய்வார். அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.